வருங்கால மேதையே, உனக்கெதற்கு போதையே? போதையில் நீ, வீதியில் உன் குடும்பம். போதையின் வாசம் வேண்டாம், நாளைய தேசமே நீதான். போதை மாற்றிடும் உன் நல்வாழ்வை. போதை காட்டும் பாதை நிச்சயம் அது ஒரு தீய பாதை. நாளை உன் கையில் நாடு, போதையற்ற பாதையை நீ தேடு. உன் தள்ளாட்டம் உன் குடும்பத்தின் திண்டாட்டம். சாதிக்க பிறந்தவனே, போதையில் சாகாதே. போதை ஒரு தனி மனித அழிவல்ல, அது ஒரு தேசத்தின் வீழ்ச்சி. ஆகவே இந்த போதை என்னும் கொடிய அரக்கனை நம் தேசத்தில் இருந்து விரட்டி அடிப்போம். நாளைய தேசமே நீதான், போதையின் வாசமே வேண்டாம். போதை மாற்றிடும் உன் நல்வாழ்வை. போதையில் நீ, வீதியில் உன் குடும்பம். வருங்கால மேதையே, உனக்கெதற்கு போதையே? போதை மாற்றிடும் உன் நல்வாழ்வை. போதை காட்டும் பாதை நிச்சயம் அது ஒரு தீய பாதை. நாளை உன் கையில் நாடு, போதையற்ற பாதையை நீ தேடு. உன் தள்ளாட்டம் உன் குடும்பத்தின் திண்டாட்டம். சாதிக்க பிறந்தவனே, போதையில் சாகாதே. போதை என்பது ஒரு தனி மனித அழிவல்ல, அது ஒரு தேசத்தின் வீழ்ச்சி. வருங்கால மேதையே, உனக்கெதற்கு போதையே? போதையில் நீ, வீதியில் உன் குடும்பம். போதையின் வாசம் வேண்டாம், நாளைய தேசமே நீதான். போதை மாற்றிடும் உன் நல்வாழ்வை. போதை காட்டும் பாதை நிச்சயம் அது ஒரு தீய பாதை. நாளை உன் கையில் நாடு, போதையற்ற பாதையை நீ தேடு. உன் தள்ளாட்டம் உன் குடும்பத்தின் திண்டாட்டம். சாதிக்க பிறந்தவனே, போதையில் சாகாதே. போதை ஒரு தனி மனித அழிவல்ல, அது ஒரு தேசத்தின் வீழ்ச்சி. ஆகவே இந்த இது வானவில் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர் நலச்சங்கத்தினுடைய போதைக்கு எதிரான பிரச்சார இயக்கத்தினுடைய துவக்கம். இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த போதைக்கு எதிரான பிரச்சாரத்தை துவங்கி தொடர்ச்சியாக நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். இது இன்றைக்கு துவக்க விழாவை முன்னிட்டு மருத்துவ முகாம், ஆட்டோ ஓட்டுநருக்கு நலவாரி அட்டை கொடுக்கறது, அது போன்ற நிகழ்வுகள்லாம் முடிஞ்சு இப்போது இதற்கு எதிரான போதைக்கு எதிரான பதாகைகளை ஆட்டோவில் கட்டி பேரணியாக உக்கடம் புல்லுக்காடு பகுதி ஃபுல்லாக போயிட்டு வந்து நின்றுருக்கோம். இன்னும் மேலும் பல திட்டங்கள் இருக்குது. இந்த நிகழ்வுகளை கேள்விப்பட்ட உடனே எங்களுக்கு பேருதவியாக கூடவே இருந்து பெரிய சப்போர்ட் பண்ண காவல்துறைக்கு, உக்கடம் சரகம் காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகேசன் சார், அவருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். இந்த மாதிரி போதைக்கு எதிராக நாங்கள் செயல்படுறோம்னு சொன்னோன்னா அவங்க ரொம்ப உற்சாகப்படுத்தி அதுக்காக அனைத்து உதவிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் எங்களை ஊக்கப்படுத்துகிற விதமாகவும் நடந்துக்கிட்டாங்க. மேலும் இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் அகமது கபீர் அவர்கள் ஆரம்பத்திலேருந்து இந்த நிகழ்வை கேள்விப்பட்டதுலேருந்து எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அவர் ரொம்ப கூடவே இருந்து நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே சப்போர்ட் பண்ணி ரொம்ப உதவினார். அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அப்புறம் காங்கிரஸினுடைய சிறுபான்மைத்துறை தலைவர் உமர் கத்தாப் அவர்கள் எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தி நிறையா உதவி பண்ணாங்க. மேலும் நிறைய பேர் உதவி இருக்காங்க. அத்தனை நல்லுள்ளவங்களுக்கு நன்றி. போதையில்லா தேசம் படைக்க அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நிச்சயமாக இந்த போதைக்கு எதிரான விஷயம் சாதாரண விஷயம் இல்லை, தேசத்தை காக்கும் விஷயம். நம்ம நாடு நாளைக்கு வல்லரசு ஆகணும்னா இந்த போதையை ஒழிச்சே ஆகணும். அதை ஒழிக்காமல் நம்ம நாடு வல்லரசு ஆகிறது ரொம்ப கஷ்டம். அடுத்த சந்ததியினுடைய
வளர்ச்சியினுடைய அச்சத்தில் தான் நம்ம இறங்கியிருக்கோம். நிச்சயமாக தொடர்ந்து போராடுவோம். எல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி.